நடிகர் கமலஹாசனின் சிங்காரவேலன் திரைப்படத்தில் சிறுவயது குழந்தை புகைப்படம் ஒன்றை வைத்து 18 வயதில் அந்த குழந்தை பெண்ணாக எப்படி இருக்கும் என்று குஷ்புவின் படத்தை கணினி மூலம் வடிவமைக்கும் கற்பனை காட்சி இடம்பெற்றிருக்கும். அதேபோல நிஜத்தில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 13 வருடத்திற்கு முன்பாக காணாமல் போன 1.25 வயது பெண் குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறை இறங்கியுள்ளது. சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் வசந்தி தம்பதியினரின் 1.25 வயது பெண் குழந்தையான கவிதா கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வீட்டு வாசலில் விளையாடச் சென்ற போது மாயமானது. அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். காவல்துறை ஆணையர் JK திரிபாதி உத்தரவின் பேரில் குழந்தை காணாமல் போன வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. பல விசாரணை அதிகாரிகள் மாற்றமடைந்தார்களே தவிர குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையே நிலவியது. கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கை முடித்து வைக்க இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கும் பொழுது பெற்றோர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கை முடித்து வைக்க விருப்பமில்லை என மனு தாக்கல் செய்தனர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குழந்தையின் தந்தை கணேஷ் தொடர்ந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் இன்னும் 6 மாதத்திற்குள் குழந்தையை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவின் கூடுதல் துணை ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக குழந்தை கவிதாவின் புகைப்படத்தை வைத்து 13 வருடம் கழித்து அவர் சிறுமியான பின்னர் 14 வயதில் இப்போது எப்படி இருப்பார் என AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தையின் புகைப்படத்தை வரைந்துள்ளனர். இந்த புகைப்படத்தை பார்த்த கணேசன் மற்றும் வசந்தி தம்பதியினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 14 வயது தோற்றத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கவிதாவின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கு அனுப்பியும் சமூக வலைத்தளங்கள் மூலம் பகிர்ந்தும் குழந்தையை கண்டுபிடிக்கும் பணியில் இறங்கியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் பெற்றோருக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தெரிஞ்சவங்க மூலயமா யார் மூலயமா அந்த குழந்தை இங்கே தான் இருக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் யாருனா வச்சு குழந்தை வளர்த்துட்ருப்பாங்க தானே பார்த்துட்ருக்கோம். அந்தமாரி யாருனா உங்களுக்கு மக்கள் அவங்க யாருனா கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யார் மூலமாக தெரிஞ்சால எந்த இதுனாலும் எங்களுக்கு தகவலை கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் 11 வருஷமாக தேடிட்டு இருக்கோம். இன்னமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் குழந்தைங்க கிட்ட கிடைக்கணுன்ட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாளுக்கு ஒரு 5 வருஷம் கழித்து போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ண போகிறோம், அது நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த போன ஜனவரி மாதம் தான் இந்த ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் பேப்பரில் மற்ற எதுலேயும் இஷ்யூ பண்ணலை. இது எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் இதை எடுத்து பேப்பரில் போட்டோம். அதுக்கு பிறகு நீங்கள் மீடியாவெல்லாம் எங்களை எடுத்திருக்காங்க. பெண் குழந்தையை கண்டுபிடிக்க கோயில்களுக்கு சென்று கடவுளை வேண்டியும் ஜோசியர்களை நாடியும் வந்த பெற்றோருக்கு தமிழக காவல்துறையின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப புகைப்படம் புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. இந்த முயற்சியிலாவது அந்த சிறுமி கிடைக்கட்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.